soldiers. நம்ம பார்க்க போகிற கேமோட கதை தான் GTA 5. ஆக்சுவலி GTA 5 பற்றி தான் சொல்ல தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. GTA 5 பற்றி பல பேர் தெரிஞ்சிருக்கும். GTA 5 பார்த்தீங்கன்னா அருமையான கதை இருக்குது, அற்புதமான கதை இருக்குது. அந்த கதை என்ன ஏதுன்ற பற்றி தான் இதெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். GTA பற்றி நம்ம தொடர்ந்து கதை பார்த்துருப்போம். அதில் போடாத ஒரு பெரிய கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா GTA 5 மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் இந்த GTA 5 இந்த கதை மூலியமாக இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா HD யூனிவர்ஸ். GTAல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 யூனிவர்ஸ் இருந்திருக்கும். 2D யூனிவர்ஸ், 3D யூனிவர்ஸ், HD யூனிவர்ஸ். 3D யூனிவர்ஸை பற்றி பழைய சேனலில் ஆடி பார்த்துருக்கோம். அப்போவே HD யூனிவர்ஸ் போன ஆசை, பட் இப்போ அது போகிறதுக்கு முடியாமல் போயிடுச்சு. பட் இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம காலக்கோடு கந்தசாமி இருக்கு இல்லையா, சேனலை கொண்டு வந்துடுவோம். காலக்கோடு கந்தசாமியில் GTAயோட HD யூனிவர்ஸை பார்ப்போம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், லைக் பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுறது. கேம்ஸ் இருக்கு பாருடா, கேம்ஸ் பண்ணுறாங்க பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், ஓர பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இட்ஸ் கேக் டைம். கதைய தொடக்கத்தில் நார்த்தாங்டன்ல ஒரு கும்பல் கொள்ளை அடிச்சுட்டு இருந்துச்சு. இது முக்கியமான ஆட்கள் மைக்கேல், ட்ரெவர், அப்புறம் பிராட். துப்பாக்கி முனையில ஊழியர்களை பணிய வச்சு பேங்க் லாக்கரை உடைச்சி கொள்ளைய அமோகமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரியான நேரத்துல தான் அங்கிருந்து ஊழியரால மைக்கேல் சிறைப்பிடிக்கப்படுறான். துப்பாக்கி முனையில அவன் மிரட்டிட்டு இருக்க. மைக்கேல் ரொம்ப அசால்ட்டா, ஒரு நாளைக்கு நீ 1000 விஷயங்களை மறக்கிற, அதுல ஒருத்தான் நான் அப்படின்ட்டு மைக்கேல் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல ட்ரெவர் அவரை சுட்டு கொள்றான். கொள்ளடிச்ச பணத்தெல்லாம் எடுத்துட்டு அவங்க அந்த பில்டிங் விட்டு வெளியே வர அவங்கள வர வைக்கிறதுக்காக போலீஸ் தயாரா இருந்துச்சு. துப்பாக்கி முனையில அவங்க சமாளிச்சுட்டு கார் ஏறி அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிருந்தாங்க. ஆனா போலீஸ் அவங்கள பின்தொடர்றத நிறுத்தல. டிரைவரை போலீஸ் சுட்டு கொல்ல மைக்கேல் காரை ஓட்ட ஆரம்பிச்சிருந்தான். போலீஸ் விடாம துரத்த அவன் கண்ணெதிர ட்ரெயின் ஒன்று வந்துகிட்டு இருந்துச்சு. எவ்வளோ ட்ரெயினை கடக்கணும்ட்டு மைக்கேல் வேகமா ஓட்ட சின்ன விபத்தோட ட்ரெயினை கடக்குறாங்க. இதுக்கப்புறம் கார் வேலைக்காவது அப்படின்னு வேற வழியை தேடி 3 பேரும் நடக்க ஆரம்பிக்க இவங்களுக்கே தெரியாம ஒரு FBI ஏஜென்ட் இவங்களை குறி பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் சரியா பிராட சுட 3 பேருமே நில குளிச்சு போனாங்க. அவனோட அடுத்த குறியில மைக்கேல் பாதிக்கப்பட ட்ரெவருக்கு அந்த நேரத்துல என்ன செய்யுதுன்னே தெரியல. அவங்க நோக்கிய நேரத்துல போலீஸ் வந்துகிட்டு இருக்க மைக்கேல் இதுக்கப்புறம் நான் பழைக்க மாட்டேன், நீயாவது பொழைச்சிக்க, இங்கிருந்து ஓடிரு, நம்மள யாராவது ஒருத்தராவது உயிரோட இருக்கணும் அப்படின்னு மைக்கேல் ட்ரெவர் கிட்ட சொல்ல ட்ரெவருக்கும் வேற வழி இல்ல. அங்கிருந்து பெண்ணாவ பனைக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணதுதான். ஆனா அவனால எவ்வளவு நேரம் தான் ஓட முடியும்? சில நாட்கள் கழிச்சு மைக்கேலுக்கு இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. மைக்கேலோட ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் அந்த கலரில் அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த இறுதி சடங்குல மைக்கேல் சொட்ட FBI ஏஜென்ட்டும் இருந்தாரு. ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த இறுதி சடங்கை மைக்கேலும் பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மைக்கேல் 3 பேருக்கும் துரோகம் பண்ணி தன்னோட சாவையை ஃபேக் பண்ணி இருந்த காசை மொத்தத்தையும் இவனே திருடிக்கிட்டான். 9 வருடங்களுக்கு பிறகு மைக்கேல் என்னதான் தன் நண்பர்களுக்கு துரோகம் பண்ணி கொள்ளடிச்ச காசை மொத்தமே அவனே எடுத்துக்கிட்டு மொத்தத்தையும் அனுபவிச்சாலும் வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கல. குடும்ப பாரம், குடும்ப பிரச்சனை, வாழ்க்கையில விரக்தி அப்படின்னு ஒரு மனோதத்துவ டாக்டர் கிட்ட சிகிச்சை எடுத்துற அளவுக்கு தான் டிப்ரெஷன்ல வாழ்ந்துட்டு இருந்தான் மைக்கேல். இதெல்லாம் நினைச்சு அவன் பீச்சில் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல தான் 2 பேர் அவங்ககிட்ட ஒரு வீட்டோட அட்ரஸை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தான் பிராங்க்லினும் லெமோரும். அதனால அவங்க ஒரு வீட்டுல இருந்து கார் ஓனருக்கே தெரியாம காரை ஜப்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் பிராங்க்லினோட இப்பத்திய வேலை. இந்த கதையில 1வது ஹீரோவான பிராங்க்லின் சிமியன் அப்படின்ற கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த கடையில வாங்கின காருக்கு யாரெல்லாம் டியூ கட்டலையோ அவங்க காரெல்லாம் அவங்களுக்கே தெரியாம ஜப்தி பண்றது தான் பிராங்க்லின் மற்றும் லெமோனோட வேலையா இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் சிமியன் பிராங்க்லினுக்கு ஒரு வீட்டுல இருந்து காரை ஜப்தி பண்ணிட்டு வா அப்படின்ட்டு அமுச்சு வைக்கிறாரு. பிராங்க்லினும் அங்கிருந்து தோட்டக்காரனை அடிச்சுட்டு வீட்டுக்கு தெரியாம காரை எடுக்க முயற்சி பண்றாரு. அந்த வீடு தான் மைக்கேலோட வீடு. வீட்டுல யாருமே இவனை கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஆளாளுக்கு ஒரு வேலையில பிஸியா இருந்தாங்க. மைக்கேலோட பையன்
கேம் ஆடிட்டு இருந்தான். மைக்கேலோட பொண்டாட்டி டென்னிஸ் மாஸ்டரோட ஜல்சா பண்ணிட்டு இருந்தா. இதெல்லாம் கவனிச்ச பிராங்க்லின் கராஜ் இருந்த காரை எடுத்துக்கிட்டு நைஸா அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறான். ஆனா அவனுக்கு தெரியாது பேக் சீட்ல அவனுக்கு தெரியாம ஒருத்த ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு. அவன் அசந்த நேரத்துல அவனுக்கு பின்னாடி துப்பாக்கி முனையில மைக்கேல் மிரட்ட ஆரம்பிச்சான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் காரை எடுத்திருப்ப, என் காரை ஜப்தி பண்ண சொன்ன ஓனரை காட்டு அப்படின்னு மைக்கேல் துப்பாக்கி மேல மிரட்ட காரை கடைக்குள்ள விட்டு மரண என்ட்ரி கொடுத்து மைக்கேல் கடைக்காரனை போட்டு புழக்க ஆரம்பிச்சான். ஒரு மாசம் தவணை கட்டலாம் கூட எவ்வளவு தைரியம் இருந்தா என் காரை ஜப்தி பண்ண சொல்லுவேன் அப்படின்ட்டு கடை ஓனரை போட்டு புழக்க ஆரம்பிச்சான் மைக்கேல். கடைக்குள்ள காரை விட்டு ஏத்ததுனால பிராங்க்லின் காசை கொடுத்து மைக்கேல் அமுச்சு வைக்க இதெல்லாம் பார்த்த கார் ஓனர் பிராங்க்லினை வேலையை விட்டு நிறுத்திடுறாரு. ஒரு காலத்துல எம்ப்ளாய்மெண்டா இருந்த பிராங்க்லின் இப்போ மைக்கேலோட செயலால வேலையை விட்டு நீக்கப்படுறான். இந்த விஷயத்த பிராங்க்லின் மைக்கேல் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். உன்னால தான் எனக்கு வேலை போச்சு, உங்ககிட்ட இருந்த வேலை இருந்தா சொல்லு அப்படின்ட்டு பிராங்க்லின் மைக்கேல் கிட்ட வேலை கேட்க ஜிம்மி மைக்கேலுக்கு கால் பண்ணி நான் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்ட்டு உதவி கேட்டு இருந்தான். பெத்த பிள்ளைய காப்பாத்துக்காக மைக்கேல் பாராட்டப்பட பிராங்க்லின் அவனுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சான். ரெண்டு பேருமே ஜிம்மியை பார்க்க போயிட்டு இருக்க அவன் ஒரு வண்டியை தொங்கியபடி உயிருக்கு ஊசாடிக்கிட்டு இருந்தான். மைக்கேல் பிராங்க்லினும் திறமை செயல்பட்டு ஜிம்மியை எப்படியோ கட்டையில போகாம காப்பாத்திடுறாங்க. ஜிம்மியை காப்பாத்தனால மைக்கேலுக்கு பிராங்க்லின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. ரெண்டு பேருமே இங்க இருந்தா நல்ல நண்பர்களா மாற ஆரம்பிக்கிறாங்க. மைக்கேல் ஒரு நாள் வீட்டுக்கு வர வீடு ரொம்பவே அமைதியா இருந்துச்சு. வீட்லயுமே யாரும் இல்ல. டென்னிஸ் பேட் மட்டும் அங்க இருக்கிறத மைக்கேல் கவனிக்கிறான். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்ட்டு மைக்கேலுக்கு புரி தட்ட அம்சமா இருக்காளன்ட்டு அம்மாண்டாவை கல்யாணம் பண்ணா நீ என்ன அஜால் குஜால் பண்றியா அப்படின்ட்டு டென்னிஸ் கோச் மேல கோவப்பட்டான் மைக்கேல். அதே அம்மாண்டா டவலோட ஐயோ அப்படின்ட்டு மைக்கேல் சமாதானப்படுத்த கொலவெறியோட டென்னிஸ் கோச்சை கொன்னே ஆகணும்ட்டு கோவப்பட்டான் மைக்கேல். இதப்பா டென்னிஸ் கோச் துண்டாக்கான துணியா காணோம் ஆள விட்டா போதுன்ட்டு ஜன்னலை வச்சுக்கிட்டு எஸ்கேப் போயிடுறான். ஓனா மட்டும் விட்டுறான்னு மைக்கேல் கொலவெறியுடன் கொல்ல வர கரெக்டான நேரத்துல தான் அவன் வீட்டுக்கு பிராங்க்லின் வந்தான். பிராங்க்லின் மகனை சேர்ந்துக்கிட்டு டென்னிஸ் கோச்சை கொல்லாம விடக்கூடாதுன்ட்டு கொலவெறியோட துரத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல மலைக்கு மேலதான் அந்த டென்னிஸ் கோச்சோட வீடு இருந்துச்சு. வீட்டுக்குள்ள போனவன விட்டுருவனா உன்னை வீட்டோட கொளுத்துறண்டா அப்படின்ட்டு அவன் வீட்டு பேஸ்மெண்ட்டை உடைச்சி மொத்த வீட்டையும் தரமட்டமாக்கிறாங்க. இதன் பிறகு ஒரே ஒரு சத்தம் அப்படின்னு மைக்கேலும் பிராங்க்லினும் மைக்கேலோட வீட்டுக்கு வர அந்த நேரத்துல அவங்க வீட்டுக்கு சில கார்கள் வர்றத கவனிக்கிறாங்க. காருக்குள்ள இருந்த ஒருத்தன் திடீர்னு மைக்கேல தாக்க ஆரம்பிச்சான். இவன் பேரு தான் மார்டின் மதராசோ. மைக்கேலும் பிராங்க்லினும் இடிச்ச வீட்டோட ஓனர். நீங்க பண்ண காரியத்தால எனக்கு பல நஷ்டமாயிருச்சு, நீ அடிக்கிறதா இருந்தா அவனை மட்டும் அடி வேணுன்றா, ஏன்டா என் வீட்டை இடிச்சு அப்படின்னு. இடிச்சு போன வீட்டை திருப்பி கட்ட போறேன், அந்த காசை நீ தான் கொடுக்க போற அப்படின்னு மைக்கேல் கிட்ட காசை கேட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருந்தான். மைக்கேலுக்கும் வேற வழி இல்லாம அந்த காசை கொடுக்குறேன்ட்டு அந்த நேரத்துல ஒத்துக்கிறாரு. ஆனா மார்டின் மதராசோ கேட்ட தொகை ரொம்பவே அதிகம். அந்த அமௌண்ட்டுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்ட்டு பிராங்க்லின் கேட்க இந்த விஷயத்துக்கு என் பழைய நண்பன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் சரியா இருப்பான் அப்படின்னு மைக்கேல் முடிவு பண்றாரு. அவன் தான் டெஸ்டர். இவ்வளவு பெரிய அமௌண்ட் உடனே வேணும் அப்படின்னா கொள்ளடிச்சா மட்டும்தான் முடியும். இதனால டெஸ்டர் கிட்ட மைக்கேல் ஹெல்ப் கேட்க டெஸ்டர் எடுத்த உடனே இவனுக்கு பிளான போட்டு கொடுக்குற, அதுக்கு நீ எனக்கு கொஞ்சம் சில வேலைகளை செஞ்சு கொடு அப்படின்ட்டு மைக்கேல் கிட்ட சில வேலைகளை கொடுக்குறான். மைக்கேலுக்கு வர வழி இல்லாம அவன் சொன்ன வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு. அதுல ஒண்ணுதான் Facebook ஓனரை போட்டு தள்ளுறது. GTA Facebookஆன லைஃப் இன்வேடரோட ஓனரை. இதன் பிறகுதான் லெஸ்டர் நம்ம அடிக்க போற கொள்ள எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பிளான மைக்கேல் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். ஒரு ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளாடிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க பிளான் பண்ணிருக்க மைக்கேலும் அதுக்கு சரியான ஆட்களை ஒண்ணு தட்ட ஆரம்பிச்சிருந்தான். அதுல பிராங்க்லினும் இருந்தான். அவங்க பிளான் பட்டபடி திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. பிராங்க்லின் நகைக்கடைக்கு மேல ஓடிட்டு இருந்த ஏசி யூனிட்ல மயக்க மருந்த கலக்குறான். இதனால கடைக்குள்ள இருந்த அத்தனை பேருமே மயக்கடிச்சு விழுறாங்க.
சொல்றாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட மைக்கேலோட கேங்கும் நகை கடைகளை புகுந்து மொத்த நகையும் அள்ளி போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அவசரம் நகையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவங்க தப்பிக்க முயற்சி பண்ண அங்க காவலுக்கு இருந்தால மைக்கேல் கொல்லாம தள்ளி விட்டுட்டு, நீ ஒரு நாளைக்கு 6 விஷயங்களை மறக்கிற, அதை ஒண்ணுதான் நானும் அப்படின்னு மைக்கேல் அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சான். அவன் சொன்னது ஒரு சின்ன டைலாக் தான், அது இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு மைக்கேலுக்கு அப்ப புரியல. மைக்கேலும் டீமும் கொள்ளடிச்ச பொருளை சேஃபா இடத்துல வச்சுட்டு இது எல்லாத்தையும் பணம் மாத்ததுக்கு அப்புறம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள முடிவு எடுத்திருந்தாங்க. இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக மைக்கேலும் பிராங்க்லினும் மைக்கேலோட வீட்டுல ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு இருக்க அங்க ஒருத்தன் மைக்கேல் திட்டவியே வந்திருந்தான். அவன் தான் கதைய தொடக்கத்துல மைக்கேலுக்கு உதவி பண்ண கரப்டட் FIB ஏஜென்டான டேவ் நார்டன். நீ பண்ண மிகவே முட்டாள்தனம், இது மட்டும் வெளியாளுக்கு தெரிஞ்ச என்ன பண்றது, நீ பண்ண ஆள் மாட தெரிய வந்துடும், குறிப்பா ட்ரெவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ட்ரெவர் தான் செத்து போயிட்டானே, அவங்க திரும்பி வரப்போறான் அப்படின்னு மைக்கேல் ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருந்தான். இந்த நியூஸ் டிவில வந்துட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு மேட்டரானு மைக்கேல் டிவி ஆஃப் பண்ண இதே நியூஸ் மறுபுறம் ஒரு இடத்துல ஓடிட்டு இருந்துச்சு. அங்க காவலுக்கு இருந்த ஆள் சொன்ன பேட்டிய ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் தான் ட்ரெவர் இன்னும் சாகவே இல்ல. கொள்ளையட சம்பவத்துல மைக்கேல் சொன்ன விஷயத்த அந்த காவலாளி சொல்ல இங்கிருந்து தான் மைக்கேல் கூட இருப்பானோ அப்படின்ட்டு ட்ரெவருக்கு பொறி தட்டுது. ஏன்னா கொள்ளையடிக்கிற ஸ்டைலும் இந்த டயலாகும் மைக்கேலை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. இந்த குழப்பத்தோடையும் கோபத்தோடையும் ட்ரெவர் தன் இடத்துக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு இருக்க GTA 4 லாஸ்ட் அண்ட் டானோட ஹீரோவான ஜானி கிளபெட்ஸ், என் பொண்டாட்டி நீ வச்சிருக்காமடா அப்படின்ட்டு ஜானி ட்ரெவர் மேல கோவப்பட வேற டென்ஷன் இல்ல ட்ரெவர் ஜானி மேல மொத்தமா காட்ட ஆரம்பிச்சிருந்தான். மைக்கேல் மேல இருந்த கோவத்துல ஜானியை சாணியை விதியவே மிதிச்சு மர்கையா பண்ணிடுறான் ட்ரெவர். கண்டிப்பா இவனை தேடிட்டு இவன் கூட்டாளி ஒருவன் தெரிஞ்சிட்ட ட்ரெவர், இவங்கன்னா என்ன தேடி வர்றது, நான் அவனை தேடி போறேன்ட்டு ஜானியோட பைக்கை தேடி போறான் ட்ரெவர். அங்க போன உடனே அங்கதான் மொத்த பேரையும் சிக்கனு மாட்டினா மட்டன்ட்டு மொத்த பேரும் மொத்தமா மாசா மர்கையா செலவு பண்ணிடுறான் ட்ரெவர். இது பேரு ட்ரெவர் தன் நண்பர்கிட்ட மைக்கேல் டாலின்ற பேர்ல யாராவது இருக்காங்களா, 2 பசங்க ஒரு பொண்டாட்டி அப்படின்ட்டு மொத்தத்தையும் கொடுத்து மைக்கேல் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்க சொல்றான். குறிப்பா நகை கொள்ளைய பண்ணது யாரு கண்டுபிடி அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அனுப்புறான். மறுபுறம் ட்ரெவருக்கு ஒரு சைனீஸ் டீம் வேலை கொடுக்க கேட்டிருந்தாங்க. ஆனா அங்க நடந்த சில கலைவரத்துல அவங்க கொஞ்சம் பயந்துடுறாங்க. மறுநாள் ட்ரெவர் அவங்க கிட்ட அந்த வேலையை கேட்க, இது நாங்க வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம், நீ வேற இடம் பாருன்னு சொல்ல ட்ரெவருக்கு ரொம்பவே காண்டாயிருது. நீ என்ன கொடுக்கலாம் பரவாயில்ல, நீ யார்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லுன்ட்டு ட்ரெவர் அவங்க அடிச்சு மிரட்ட அவங்களும் ஓனில் பிரதர்ஸ்ன்ட்டு சொல்லிடுறாங்க. ஏன் வேலை தட்டி பறிக்கிறீங்க, உங்களை வெட்டி முடிக்கிறேன்னா அப்படின்ட்டு வீரமா கிளம்ப ட்ரெவர் ஓனில் பிரதர்ஸ ஒரேடியா அடிச்சு ஓரம் கட்டிட்டு அந்த இடத்தையே பஸ்பமாக்கிறாரு நம்ம மாஸ் தலைவன் ட்ரெவர். ட்ரெவர் மைக்கேலை தீவிரமா தேட ஆரம்பிச்சிருந்தான். ஆனா மைக்கேல் டவுன்லின்ற பேர்ல ஊருக்குள்ள யாருமே இல்ல. ஏன்னா மைக்கேல் எப்பவே தன்னோட பேரை மாத்திக்கிட்டான். இருந்தாலும் அம்மண்டான்ற பேர்ல என்ன மைக்கேலுக்கு போனாட்டு இருக்கா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு லாஸ் சாண்டாஸுக்கு பயணமானா ட்ரெவர். அந்த நேரத்துல மைக்கேலோட வீட்லயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அமண்டா புதுசா யோகா மாஸ்டரோட சுத்திக்கிட்டு இருக்கிறது மைக்கேலுக்கு பிடிக்கவும் இல்ல. அது சந்தேகத்தை தான் அவனுக்கு ஏற்பட்டு இருந்துச்சு. இதை பத்தி மைக்கேல் வீட்டுல சண்டை போயிட்டு இருக்க அப்பதான் அழையா விருந்தாளியா ட்ரெவர் உள்ள நுழைஞ்சான். இது வரைக்கும் மைக்கேல் செத்துட்டான்னு ட்ரெவர் செத்துட்டான்னு மைக்கேலும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப 2 பேருமே உள்ள இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிர்ச்சியை கொடுத்தது. ஆனா மைக்கேலுக்கு பேச வார்த்தையே வரல. இருக்கிற பிரச்சனை இல்ல, இது என்ன புது பிரச்சனைன்ட்டு மைக்கேல் யோசிச்சுக்கிட்டு இருக்க ட்ரெவர் அந்த நேரத்துல எல்லாரையும் நல்லா விசாரிச்சான். மைக்கேலோட மூத்த பொண்ணு எங்க அப்படின்ட்டு ட்ரெவர் கேட்க அவன் அந்த நேரத்துல ஒரு பிரபலமான டிவி சேனல்ல ஆடலும் படம் நிகழ்ச்சியில கலந்துருக்கா அப்படின்ட்டு கேள்விப்பட்ட ட்ரெவருக்கு ரொம்பவே காண்டெறிது. அது ரொம்பவே அந்த மாதிரியான ஷோ, அதுல எதுக்கு இவ போனா இதோட தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு ட்ரெவரும் மைக்கேலும் அவளை காப்பதுக்காக போயிருந்தாங்க. அவங்க போன நேரத்துல தான் மைக்கேலோட பொண்ணு அரைக்குறை ட்ரெஸ் போட்டு ஆபாசமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. இது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அங்கிருந்த விஜே அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண காண்டான ட்ரெவர் இவனை கண்டம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவனை கொலையிட துரத்த ஆரம்பிச்சாங்க. எங்க வீட்டு பொண்ணு மேலேயே நீ அரை டான்ஸ் ஆடுறியா, இப்ப நீ யாரா டான்ஸ் ஆடிட்டு அவன் பேண்ட உருவி டான்ஸ் ஆட வச்சாங்க. அவனும் ஆடாமல் ஆடுகிறேன்ட்டு டான்ஸ் ஆட ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இனிமே நடந்தனா இதை லீக் பண்றோன்ட்டு மேட்டை அமைச்சாங்க 2 பேரும். இந்த சம்பவத்தால மைக்கேலும் ட்ரெவரும் இப்போதைக்கு அவங்க பழைய பகையை மறந்து நட்பாகிடுறாங்க.
இதன் பிறகு ஒரு நாள் மைக்கில எஃப்ஐபி ஏஜென்டான டேவ் நாட்டன் கூப்பிட்டு இருந்தாரு. நீ அடிச்ச கொள்ளையால இங்க போய் பிரச்சனை போயிட்டு இருக்கு, மேலும் எனக்கு ஒருத்தன் வேணும், அவன் செத்தானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க, மார்ச்சரிக்கு போய் பாரு அப்படின்ட்டு மைக்கில மயக்கமடைய வச்சு பிணங்களோட பணங்களா மார்ச்சரிக்கு அனுப்பி அதை செக் பண்ண வைக்கிறான். மறுபுறம் மைக்கிளோட மன வாழ்க்கையில ஒரு சோகமா இருந்துச்சு. யோகா மாஸ்டர் வீட்டுல அம்மாண்டா கூட யோகா பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் பார்த்த மைக்கிளுக்கு மேலும் மேலும் வெறுப்பையும் சந்தேகத்தை தான் அதிகப்பட்டுச்சு. இதெல்லாம் பார்த்து காணாத மைக்கிள் ஜிம்மியை கூப்பிட்டு எனக்கு டென்ஷனா இருக்கு, டென்ஷனை குறைக்க வழி இருக்கா அப்படின்ட்டு தன் பையன் கிட்ட கேட்க, அந்த பையன் உள்ள பிரச்சனை வழி சொல்றேன்ற பேர்ல பச்சை இலையை காட்டி பத்தா படம் மயக்கமடை வச்சிடறான். மைக்கிள் அங்கேயே மயங்கி விழ இதன் பிறகு மைக்கேல் தான் வீட்டுக்கு வர அந்த இடத்துல அம்மாண்டா எழுதின கடிதம் மட்டும் தான் இருந்துச்சு. 4 நாள் பிரச்சனை பெருசா போயிட்டே இருக்கு, இதுக்கு மேல நம்ம சேர்ந்து இருந்தா நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, நம்ம பிரியறது தான் இதுக்கான சரியான வழி அப்படின்னு அம்மாண்டா லெட்டர் எழுதி வச்சுட்டு மைக்கேலை விட்டு பிரிஞ்சு போயிடுறா. மைக்கேல் இங்க இருந்து தான் தன் மனைவி நினைச்சு வருந்த ஆரம்பிச்சாரு. தன் மனைவியோட பிரிவு சோகத்தை கஷ்டத்தோட ஏத்துக்கிட்டாரு. இதன் பிறகு மைக்கேல் எஃப்ஐபி ஏஜென்ட்ஸை பார்க்க போயிருந்தாரு. அந்த இடத்துல டேவ் நாட்டனோட சேர்ந்து ஒரு புது ஆள் இருந்தான். அவன் பேரு ஸ்டீவ். ஸ்டீவ் கரப்டட் எஃப்ஐபி ஆபீசர். மைக்கேலோட குடுமி இவன் கையில இருக்கிறதுனால மைக்கேலை வச்சு தனக்கு தேவையான சட்டத்தமான வேலைகளை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தான் ஸ்டீவ். ஸ்டீவ் ரொம்பவே திமிர் பிடிச்சவன். அவன் மைக்கேல் கிட்ட பேசுறது ரொம்பவே திமிரா தான் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இவங்களுக்கு மிஸ்டர் கே அப்படின்ற ஒருத்தன் தேவை. இதனால அவங்க மைக்கேலை கண்டுபிடிக்க சொல்றாங்க. மைக்கேல் அவன் வழி இல்லாம இதுக்கு ஒத்துக்கிறாரு. அதனால அவன் ஐஏஏ ஏஜென்ட்ஸ் கிட்ட மாட்டியிருந்தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட மைக்கேல் ட்ரெவர் பிராங்க்லின் உதவியோட அவனை பிடிச்சிட்டு வர முயற்சி பண்ணாரு. ஹெலிகாப்டர் வந்து தொங்கியபடி மைக்கேல் அதிரடியா பில்டிங் கனடை உடைச்சுக்கிட்டு உள்ள நுழைய உள்ள விசாரணைக்குள்ள இருந்த மிஸ்டர் கேவை அலேக்கா தூக்கிறாரு. அந்த நேரத்துல ஐஏ ஏஜென்ட்ஸ் இருக்க தூரத்துல ஸ்னைப்பர்ல குறிவிச்சிருந்த பிராங்க்லின் அபாரமா சுட்டு மைக்கேலை காப்பாத்துறாரு. மத்த இடத்துல மைக்கேல் சுட்டுக்கொள்ள ஹெலிகாப்டர் ஓடிட்டு ட்ரெவர் அவனை வெற்றிகரமா காப்பாத்துறாரு. ஐஏஏ கிட்ட இருந்து காப்பாற்றப்பட்ட மிஸ்டர் கே எஃப்ஐபி ஏஜென்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கப்படுறான். மறுநாள் ஸ்டீவ் மைக்கேலையும் பிராங்க்லியும் கூப்பிட்டு இருந்தான். 2 பேரும் அங்க போக அந்த இடத்துல ஒரு புதிய நபர் இருந்தான். அவன் பேர் தான் டெவின் வெஸ்டன். இவன் ஒரு மிகப்பெரிய பணக்காரன். தன் பணத்தால அரசாங்க அதிகாரங்களை கூட விலக்கி வாங்கக்கூடியவன். இங்கதான் மைக்கேல் ட்ரெவருக்கும் இவன் அறிமுகமாகறான். இவங்க 2 பேரையும் டிவி கூப்பிட்டதுக்கான முக்கியமான காரணமே கடத்தப்பட்ட மிஸ்டர் கே கிட்ட இருந்து ஒரு முக்கியமான உண்மையை அவன் வாயிலே வாங்க வைக்கிறதுக்காக தான். இதுல ட்ரெவர் ரொம்பவே திறமசாலி. மிஸ்டர் கேவை அபாரமா டார்ச்சர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்கிக்கிறாங்க. இவங்க தேவைப்படுற அஜர்பைஜானை சேர்ந்தவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை போட்டு தள்ளிடுறாங்க. அதன் பிறகு மிஸ்டர் கேவை அவன் சொந்த ஊருக்கே வழி அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த மாதிரி பல வேலைகளை ஸ்டீவ் மைக்கேலுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் டெவின் வெஸ்டன் மைக்கேலை கூப்பிட்டு இருந்தான். உங்க டீம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, என் கூட சேர்ந்து நீங்க தொடர்ந்து வேலை செய்யணும். இப்போ நான் சாலமன் ரிச்சர்ட் அப்படின்ற கிட்ட இருந்து ஒரு சினிமா கம்பெனி வாங்க போறேன், அது என்னன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்ட்டு மைக்கேலை அனுப்பிச்சு வைக்கிறான். உண்மையிலே மைக்கேலுக்கு இந்த பழைய சினிமா கம்பெனி மேல ரொம்ப நாளாவே ஆசை இருந்துச்சு. மேலும் பல வேலைகளையும் டெவின் வெஸ்டனுமே மைக்கேலுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தான். மைக்கேலுக்கான வழி இல்லாம அவன் சொல்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் மார்டின் மதராசோ
மைக்கிளையும் பிராங்க்லைனையும் நேர்ல மீட் பண்ணோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தான். அதனால அவன் என்னோட கசின் ஒருத்தன் உன் அடிக்க போய் கூட இருந்தானே அவன் தான் என்கிட்ட முக்கியமான ஃபிளைட் திருடிக்கிட்டு லிபர்டி சிட்டிக்கு தப்பிச்சு போயிட்டு இருக்கான். இந்நேரத்துக்கு அவன் ஃபிளைட் ஏறி இருப்பான். அவன் ஃபிளைட்டை பிளாஸ்ட் பண்ணி அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு அவனை போல் தள்ளுருங்க அப்படின்ட்டு மார்ட்டின் மதராசா சொல்ல மைக்கிளும் ட்ரெவரும் இந்த வேலையை செய்ய ஆயத்தமானாங்க. அதனால அவன் ஃபிளைட்ல பறந்துகிட்டு இருக்க ஃபிளைட்டை ஸ்னைப்பர் வச்சு காலி பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஃபிளைட் விழுந்து கிடந்த இடத்துக்கு ட்ரெவர் அதிரடியா நுழைஞ்சி ஃபைலை எடுத்துக்கிட்டு மார்ட்டின் மதராசாவை பார்க்க போயிருந்தாரு. திரும்பி அவர் மைக்கிளை பார்க்க வர பிரச்சனை ரொம்ப பெருசா இருந்தது. அதனால ட்ரெவர் கிட்ட மிஷினை முடிச்சதுக்கான காசு இல்ல, என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு மைக்கிள் கேட்க அங்கதான் 6ஆம் முறை கதை சொல்ல ஆரம்பிச்சான் ட்ரெவர். மைக்கிள் ப்ரொஃபசர் கிட்ட வேலையை முடிச்சுட்டு காசு கேட்க அவன் என்கிட்டயே ரொம்ப நிக்கலா பேசினான். காசு கொடுக்காத உனக்கு காது எதுக்குன்ட்டு காதை கடிச்சிட்டு அவன் உடனே தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கூலா சொல்லி இருப்பான் ட்ரெவர். இந்த விஷயம் ட்ரெவர் கூலா இருக்கலாம், ஆனா மைக்கிளுக்கு ரொம்பவே கோவத்தை ஏற்பட்டுச்சு. ஏன்னா ட்ரெவர் கோவக்காரனா இருந்தாலும் மார்ட்டின் மதராசாவோட ஒய்ஃபை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டான். இந்த ஒரு காரணத்தினாலேயே அவங்களுக்கு ட்ரெவரையும் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இதன் பிறகு லெஸ்டர் இவங்க 3 பேரையுமே கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றான். எத்தனை நாள் தான் நம்ம சின்ன சின்ன திருட்டு பண்ணி காசு சம்பாதிக்கிறது, செட்டில் ஆகிற மாதிரி பெருசா ஒரு திருட்டு பண்ணலாம். அதுக்கு யூனியன் டெபாசிட்டரி பேங்கை கொள்ளடிக்கிறதா ஒரே வழி. இந்த இடத்துல கட்டி கட்டியா ஏவோட தங்கம் இருக்கு, இது நம்ம கை மாத்தினாலே போதும், எந்த தடையுமே இல்லாம அழகா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு லெஸ்டர் இவங்கிட்ட பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணா. இதன் பிறகு மைக்கிள் மார்ட்டின் மதராசாவுக்கு பயந்துகிட்டு இருக்க ட்ரெவர் ஒரு நாள் தன் இடத்துக்கு அவனை கூப்பிட்டு இருந்தான். ஒரு ட்ரெயின்ல கட்டி கட்டியா தங்கம் போயிட்டு இருக்கு, நம்ம போய் அந்த ட்ரெயின் ஹைஜாக் பண்ணோம் அப்படின்னா மொத்த தங்கத்தை அழிட்டு வந்துடலாம் அப்படின்னு ட்ரெவர் பிளான் பண்ணியிருந்தான். மைக்கிள் இருக்கிற வழி இல்லாம இதுக்கு ஓகே சொல்ல கஷ்டப்பட்டு ட்ரெவர் அந்த ட்ரெயின் இன்ஜினுக்கு போயிட்டு இன்ஜின் டிரைவரை போட்டு தள்ளிட்டு ட்ரெயினை கஷ்டப்பட்டு கவுக்க மைக்கிள் வந்த ஆளுங்க கவனிச்சுக்கிட்டு அதுக்குள்ள இருந்த பொருளை எடுக்க ஆரம்பிச்சான். கஷ்டப்பட்டு பேரும் அந்த திருட்டு சம்பவத்தை அழகா முடிச்சுட்டு வெளியே வர அதுக்குள்ள இருந்தது ஒரு பழம்பொருள் சிலை. இதை பார்த்துட்டு மைக்கிள் செம்ம காண்டேறான். இதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு கோவப்பட இது ஒரு பழம்பொருள், இது கண்டிப்பா மார்ட்டின் மதராசாவுக்கு பிடிக்கும், அவங்ககிட்ட இதை குத்துட்டு அவங்க கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம். இந்த பிரச்சனையால என்னால என் வீட்டுக்கு கூட போக முடியல அப்படின்ட்டு மைக்கிள் புலம்ப ட்ரெவருக்கு அதை பத்திலாம் கவலை இல்லாம நான் எத்தனை போய் பணம் சம்பாதிக்க போறேன்னு கிளம்பிடுறான். இதனால மைக்கிள் யூனியன் டெபாசிட் நடக்க போற கொள்ளையை பத்தி சொல்லி இம்பாசிபிளாகிற கொள்ளைய நம்ம சேர்ந்து பண்ணலாம், உனக்காக அதை முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ட்ரெவருக்கும் மைக்கிள் சொல்றதை கேட்கறத தவிர வேற வழி இல்லாம போயிடுது. இதெல்லாம் ட்ரெவர் மார்ட்டின் மதராசாவோட மனைவிய அவர்கிட்டயே ஒப்படைச்சிடுறாரு. இவங்களை கண்ணுகாத்தமா பாத்துக்க, இல்ல அப்படின்னா மீதி இன்னொரு காரையும் கட்சி போட்டுறோம் அப்படின்னு ட்ரெவர் அவரை அன்பால மிரட்டினான். இதன் பிறகு ஒரு நாள் மைக்கிள் யாருமே இல்லாத வெறிச்சொடி போன அந்த வீட்டுல கவலையோட உட்காந்துட்டு இருந்தாரு. ஆனா ட்ரெவர் இவரை பார்க்க வந்திருந்தாரு. முதல்ல சாதாரண பேச்சுவார்த்தையே ஆரம்பிச்சு வாக்குவாதம் மாறுது. அந்த வாக்குவாதம் அப்புறம் சண்டையா மாறுது. இந்த சண்டையில ட்ரெவர் ஒரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சான். உண்மையிலேயே உன் சமாதியில நீ இல்ல அப்படின்னா அப்ப அன்னைக்கு புதைச்சது யாரு, யார புதைச்சாங்க அப்படின்ட்டு அப்பதான் ட்ரெவருக்கே சந்தேகம் வருது. அங்க மட்டும் ஏதாவது ஏடா கூடமா இருந்துச்சு மோனி செத்தரா அப்படின்ட்டு ட்ரெவர் அங்க இருந்து நார்த் யாங்டனுக்கு எஸ்கேப் ஆயிட்டான். நிலைமை தலைக்கு மேல போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட மைக்கிள் ட்ரெவரை தேடி நார்த் யாங்டனுக்கு பயணம் ஆனாரு. அந்த நேரத்துல இவரை ஃபாலோ பண்ணாதான் ட்ரெவரை பிடிக்க முடியும் அப்படின்னு சைனீஸ் கேங் ஒன்று மைக்கிள அவருக்கு தெரியாம ஃபாலோ பண்ணுது. ட்ரெவர் எங்க இருப்பான்னு புரிஞ்சுக்கிட்ட மைக்கிள் நார்த் யாங்டன் இருக்கிற கல்லறைக்கு போயிருந்தாரு. அவர் அதுல போயிருக்க ட்ரெவர் மைக்கிள் பேர்ல இருந்த போலியான கல்லறைய தோண்டிக்கிட்டு இருந்தான். இதுக்குள்ள யாரு இருப்பாங்க அப்படின்ட்டு ட்ரெவர் ரொம்ப ஆர்வமா தேட அந்த கல்லறை இருந்தது இவன் நண்பனான பிராட் அநேகமா கொண்டுட்டு அந்த கல்லறை பச்சு வச்சுக்கடா தோகி அப்படின்ட்டு ட்ரெவர் மைக்கை கொள்றதுக்காக துப்பாக்கி நீட்டினான். மைக்கிள் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்த்தான். இதனா அவனை கொல்லல, எதாச்சும் சுட்டதுதான், ஆனா அவன் செத்துட்டான், எனக்கு ஒரு வழி தெரியல, குடும்பத்தை காப்பதாக அப்படி பண்ணன்ட்டு மைக்கிள் எவ்வளவு சொல்லியும் ட்ரெவர் கேட்கற மாதிரி இல்ல. 2 பேருமே ஒருத்தர் கன் பாயிண்ட் பண்ணிருக்க திடீர்னு ஒரு சைனீஸ் கேங்குங்க உள்ள நுழையுது. ட்ரெவரை கொல்றதுக்காக அவங்க முயற்சி பண்ண ட்ரெவர் அங்கிருந்து ஞாபகமா எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டது மைக்கிள் தான். மைக்கிள் தப்பிக்க முயற்சி பண்ணாலும் அவங்ககிட்ட மாட்டிக்கிறான். மைக்கிளை பிடிச்சிட்டு போனவங்க தலைகளை கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அங்க சைனீஸ் கேங் லீடரான வைசான் இருந்தான். சைனீஸ் கேங் கூட டீல் போட்டிருந்த ஓன்லி பிரதர்ஸை ட்ரெவர் கொன்னதுனால ட்ரெவரை கொல்றதுக்காக இந்த சைனீஸ் கேங் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இவனை பண்ணி இறக்கடாம அறுத்து போடுங்க, இவன் பணத்தை பார்க்க ட்ரெவர் கண்டிப்பா வருவான்னு மைக்கிள் அவன் கொல்ல சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான்.
மறுபுறம் ட்ரெவர் நார்த் ஆங்டன்ல இருந்து லாஸ் சாண்டோஸுக்கு வந்துடுறான். அந்த நேரத்துல அவன் பிராங்க்லினை பார்த்து நடந்த சம்பவத்தை சொல்ல மைக்கில வயசான ஆளுங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றது பிராங்க்லினுக்கு தெரிய வருது. இது கேள்விப்பட்ட உடனே ஒரு நிமிஷம் தாமதிக்காம மைக்கில காப்பாத்துக்காக அவன் விருந்தோடி ஓட ஆரம்பிச்சான். அங்க தலையில கட்டி தொங்க விடப்பட்டு சாகடிக்கிறதுக்காக மைக்கேல் கொல்லப்படுற அந்த நேரத்துல திடீர்னு வந்து உயிரை காப்பாத்துறான் பிராங்க்லின். மைக்கேல் கிட்ட கண்ணு கொடுத்து வரவங்கள பாதி பேர் நீ பாத்துக்க, மத்தவங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே போட்டி போட்டு தன்னை கொல்ல வந்த ஆளுங்களை சுட்டு கொண்டுட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. உண்மையிலே மைக்கேலுக்கு பிராங்க்லின் எங்கிருந்து தான் இன்னும் மதிப்பு அதிகமாகுது. அதன் பிறகு பிராங்க்லின் மைக்கேலை வீட்டுக்கு வந்து விட அங்கதான் மைக்கேல் ஒரு விஷயத்த உணர ஆரம்பிச்சான். வீடு ரொம்பவே விரிச்சோடி இருந்தது. அங்க அவனை பார்த்துக்க யாருமே இல்ல. அடிபட்டுக்க நேரத்துல கூட தனக்கு மருந்து போட கூட யாருமே இல்ல. இது காரணம் நம்ம தான் அப்படின்னு மைக்கேலுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுச்சு. இதன் பிறகு மைக்கேல் சாலமன் ரிச்சர்டோட ஸ்டுடியோவுக்கு போக அந்த இடத்துல அவரை ரெண்டு பேர் அடிச்சிட்டு இருந்தானுங்க. அடிச்சது ரெண்டு பேருமே மைக்கேல் துரத்துக்கிட்டு போயிட்டு மொட்டை பண்ண. இது சாலமன் ரிச்சர்டுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அந்த நேரத்துல அவர் மைக்கேல் கிட்ட ஒரு விஷயத்தை காமிச்சிருந்தாரு. படத்துல அசோசியேட் ப்ரொடியூசர் அப்படின்னு மைக்கேலோட பேர் போடப்பட்டிருந்தது. இந்த விஷயம் மைக்கேலுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இந்த படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகணும், சக்சஸ் ஆகணும், இல்லையா பேர் ஜொலிக்கணும் அப்படின்னு மைக்கேல் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். இதுக்கிடையில ஸ்டீவ் அடிக்கடி மைக்கேல் கிட்ட இந்த வேலை செஞ்சு கொடு அந்த வேலை செஞ்சு கொடுன்ட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். மேலும் மைக்கேலோட குடும்பம் அவங்க கிட்ட தான் இருக்குன்றதுனால எப்படியாவது இவனை தப்பிச்சா போதும் அப்படின்னு தான் மைக்கேல் யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. இதன் பிறகு மைக்கேல் ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருக்க அந்த நேரத்துல தான் அவன் மகனான ஜிம்மி மைக்கேல் கிட்ட பேச ஆரம்பிச்சான். வீடு இப்படியா இருக்கிறது நல்லா இல்ல, வீட்டுல இருந்த அம்மாவும் இல்ல, அக்காவும் யாரு பச்சும் கேட்கறது இல்ல, வீடு பழையபடி குடும்பமா இருக்கணும் அப்படின்னு ஜிம்மி ஆசைப்பட இங்க இருந்தா தான் பையனுக்கு பொறுப்பு வந்துருச்சுன்ட்டு புரிஞ்சுக்கிட்ட மைக்கேல் குடும்ப பிரச்சனைகளை சரி பண்ண மைக்கேல் களத்துல இறங்கினாரு. மைக்கேல் அம்மாண்டாவை தேடி போக அந்த இடத்துல யோகா மாஸ்டர் இருந்தான். அம்மாண்ட கிட்ட மைக்கேல் அமைதியா பேச யோகா மாஸ்டர் ரொம்ப நெக்கலா பேசிட்டு இருந்தான். திம்ராவடா பேசுற இந்த லேப்டாப் யோகான்ட்டு யோகா மாஸ்டர் மூக்குலயே பக்குன்னு குத்தி அவனை படுக்க போட்டுறீங்க. ஜிம்மி அந்த நேரத்துல தான் எல்லாத்துக்கும் காரணம் யோகா மாஸ்டர் தான், அவனால தான் அவங்கள சண்டை வந்துச்சு அப்படின்ட்டு அவனும் ஒரு பங்கு கடிக்க அமண்டா மைக்கேலோட பேச்சுல சமாதானம் ஆயிடுறா. இப்ப மீது இருக்கிறது மைக்கேலோட பொண்ணு மட்டும்தான். அந்த நேரத்துல அவ டிவி ஆங்கர் கூட டாட்டூ ஷாப்ல இருக்க அடுத்த ஸ்கெட்ச் உனக்கு தாண்டி அப்படின்னு மைக்கேல் வந்து அதிரடியா அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். என் பொண்ணு கிட்ட போட்ட நீ கடல இதெல்லாம் நான் அவனை விடல, வாங்கிக்கடா சொல்லன்ட்டு இந்த டிவி ஆங்கரோட குடுமையை வெட்டி அவன் நெஞ்சிலேயே வரிஞ்சு வச்சுட்டு இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் அங்கிருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. மைக்கேல் தான் வழக்கமா போற மனோதத்த டாக்டர் கிட்ட மொத்த குடும்பத்தையே கூட்டு வந்தான். அந்த இடத்துல இருந்துதான் எல்லாருமே மனசு விட்டு பேச ஆரம்பிச்சாங்க. தங்களுக்குள்ள இருந்த வெறுப்புகளை அவங்கதான் பேச ஆரம்பிச்சாங்க. அங்கதான் இவங்க குடும்ப பிரச்சனை எல்லாமே சரியாச்சு. அதன் பிறகு மைக்கேல் அம்மாண்ணா கிட்ட மன்னிப்பு கேட்டான். இனிமே உங்ககிட்ட கோமா நடந்துக்க மாட்டேன், தயவு செஞ்சு நம்ம குடும்பமா ஒன்னா இருப்போம் அப்படின்னு மைக்கேல் சொல்ல மொத்த பேருமே தன்னோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதன் பிறகு குடும்பத்துல எந்த சண்டையும் சச்சரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணிருந்தாங்க. மைக்கேலுக்கு இப்ப குடும்ப பிரச்சனை தீர்ந்துருச்சு. இப்ப இருக்கிற இன்னொரு பிரச்சனை இந்த எஃப்ஐபி ஏஜென்ட்ஸ் தான். மைக்கேல் பத்தின எவிடன்ஸ் எல்லாமே எஃப்ஐபியோட டேட்டா பேஸ் தான் ஸ்டீவ் இந்த துள்ளுறான். முதல்ல அதை அழிக்கணும் அப்படின்னு லெஸ்டரும் பிராங்க்லோட சேர்ந்துக்கிட்டு டேட்டா அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. இதனால அவங்க எஃப்ஐபி ஏஜென்ட்ஸோட டேட்டா பேஸுக்கு போய் அங்கிருந்து மைக்கேல் பத்தின டேட்டாஸ் எல்லாத்தையுமே மைக்கேல் டவுன்லோட் பண்ணிக்கிறான். அந்த டேட்டாஸை மொத்தமா அங்க அழிச்சிடுறான். இதுக்கப்புறம் டிவியை பார்த்து பயப்படுன்ற அவசியம் மைக்கேலுக்கு இல்ல. எல்லாமே முடிஞ்சது, இது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மைக்கேல் சந்தோஷப்பட்டிருக்க பிலிம் ஸ்டுடியோவுக்கு வந்திருந்தான். அந்த இடத்துல டெவின் வெஸ்டனும் அவனோட பிஎமும் இருந்தாங்க. இந்த படத்தை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், இந்த படத்தை இனிமே என் ஆஸ்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு டெவின் சொல்லியிருந்தான். அந்த நேரத்தில் சாலமன் ரிச்சர்ட் இவங்க நம்ம படத்தை கெடுக்க பார்க்குறாங்க, நம்ம படத்தை அவங்க இஷ்டத்துக்கு மாற்ற போறாங்க அப்படின்னு சாலமன் ரிச்சர்ட் சொல்லியிருக்க அவர் கையில் இருந்த பிலிம் ரோல டெவின் வெஸ்டனோட பிஎவான மோலி லாபமா பேசி வாங்கிக்கிறா. அவ அங்கிருந்து தப்பிச்சு போக சாலமன் கிட்ட நம்ம படம் அவங்ககிட்ட தான் இருக்கு, எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்ல மைக்கேலும் அவளை தேடி போனாரு. அந்த நேரத்தில் அவ ஒரு பிரைவேட் ஜெட்ல ஏறி தப்பிக்க முயற்சி பண்ணா. ஆனா மைக்கேல் அவகிட்ட இருந்து பிலிம் ரோல்ல வாங்க முயற்சிக்க பிரைவேட் ஜெட்ல மாட்டிக்கிட்டு அவ கூழ் ஆயிடுறா. இங்க இருந்துதான் டெவின் வெஸ்டனுக்கும் மைக்கேலுக்கும் ஒரு தீராத பகை உருவாகுது. இதன் பிறகு மைக்கேல் ஒரு நாள் டேவ் நாட்டனை பார்க்க போயிருந்தாரு. கரெக்டான நேரத்துக்கு தான்
ஸ்டீவ் வந்திருந்தான். நான் சொல்ற எந்த வேலையுமே நீ செய்யவே இல்ல, இந்த ஒரு காரணத்தினால உன்னை கைது பண்ண போறேன், உன் வாழ்க்கையை சதைக்க போறேன் அப்படின்னு ஸ்டீவ் கோவமா பேசியிருக்க. அந்த இடத்துல மைக்கேல் ரொம்ப கூலா, என்னை பத்தின எந்த ஆதாரமுமே உங்ககிட்ட இல்ல, இதுக்கப்புறம் உனக்காக பயப்படணும் அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு மைக்கேல் சொல்ல, அங்க 4 பேரும் ஒருத்தர் துப்பாக்கி நீட்ட ஆரம்பிச்சாங்க. சரியான நேரத்துல தான் IAEA ஏஜென்ட்ஸ் வந்திருந்தாங்க. கூட மேரி வெதர் பிரைவேட் ஆர்மியும் அங்க வந்திருந்தது. என்ன நடக்குது அப்படின்னு புரியாம ஸ்டீவ் முழிச்சுக்கிட்டு இருக்க. ஸ்டீவ் கூட இருந்த கூட்டாளி தான் இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வர அவனை சுட்டு கொண்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். மேரி வெதர் ஹெலிகாப்டர் அங்கிருந்து எல்லாரையுமே போட்டு தள்ள முயற்சி பண்ணாங்க, முக்கியமா மைக்கேல் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அங்கிருந்து ஹெலிகாப்டரை அவனால சமாளிக்கவே முடியல. என்னடா இது, எப்படி தப்பிக்க போறோம்ட்டு மைக்கேல் யோசிச்சுட்டு இருக்க அந்த நேரத்துல திடீர்னு ஒரு புல்லட் அந்த ஹெலிகாப்டரோட பைலட்டை தொலை போட்டுச்சு. அது வேற யாரும் இல்ல, அது நம்ம ட்ரெவர் தான். மைக்கேல் கஷ்டலாம் தெரிஞ்சுக்கிட்ட ட்ரெவர் அவனை வந்து எப்படியோ காப்பாத்திடுறான். மைக்கேல் எப்படியோ இதிலிருந்து தப்பிச்சிருந்தாலும் தப்பிச்சு பண்ண ஸ்டீவ் மைக்கேலை சும்மா விடுறதா இல்ல. இந்த ஒரு காரணத்தாலதான் மைக்கேலோட ஃப்ரெண்டான பிராங்க்லினை வச்சு மைக்கேலை கொல்ல முயற்சி பண்றான். ஆனா பிராங்க்லினுக்கு மைக்கேலுக்குள்ள சுத்தமா மனசு இல்ல. மறுநாள் பிராங்க்லினோட முன்னாள் காதலி பிராங்க்லினை பார்க்க வந்திருந்தா. இப்போ அவ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறதாகவும், மேலும் பிராங்க்லினோட நண்பனான லெமோரை ஸ்ட்ரெச்சின்றவன் கடத்து வச்சுக்கிறதாகவும் கோவத்துல உழைட்டு போயிடுறா. வீரனான லெமோர் ஆபத்தால புரிஞ்சுக்கிட்ட பிராங்க்லின் ட்ரெவர் மைக்கேல் கிட்ட உதவி கேட்டு லெமோரை காப்பாத்துறான். இங்கிருந்து தான் ஸ்ட்ரெச்சுக்கும் பிராங்க்லினுக்குமே பகை வருது. ஸ்ட்ரெச் குரோ ஸ்ட்ரீட்ல இருந்த ஒரு முக்கியமான ஆள். ஆனா பிராங்க்லினோட வளர்ச்சி ஸ்ட்ரெச்சுக்கு பிடிக்கவே இல்லை. அவனை கொல்லணுன்ற வெறி ஸ்ட்ரெச்சுக்கு இருந்துச்சு. மறுபுறம் மைக்கேல் தான் எடுத்த படத்தை பிரீமியர் ஷோ பார்க்க வர நேரத்துல டெவின் வெஸ்டன் அந்த ஷோவுக்கு வந்திருந்தான். என் கூட இருந்த பிஏவை கொடுத்து நீ சந்தோஷமா பிரீமியர் பார்க்க ஆசைப்படுறியா, முதல்ல உன் குடும்பத்தை பாரு அப்படின்னு ரெக்லா பேசிட்டு அவங்க இருந்து உள்ள போக தான் குடும்பத்துக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத மைக்கேல் கண்டுபிடிக்கிறான். அங்கிருந்து அவன் தான் வீட்டுக்கு போக அவன் குடும்பத்தை கொல்றதுக்கு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. மைக்கேல் கண்ணில் பட்ட அத்தனை பேரையும் பட்டு பண்ண போட்டு தள்ளிட்டு குடும்பத்தை சேவ் பண்றான். ஆனா இந்த ஆள் ஏவி விட்டது டெவின் வெஸ்டன் தான். அவன் கூட இருந்த பிஏவை மைக்கேல் கொண்டதுனால இவன் குடும்பத்தை கொண்டு அந்த வழியை மைக்கேலுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வேலையை அவன் பார்த்திருப்பான். டெவின் வெஸ்டன் ஏவி விட்ட ஆட்களால தன்னோட உயிருக்கு எப்படா ஆபத்து இருக்குன்றத மைக்கேல் உணர ஏதாவது பெரிய சம்பவம் பண்ணிட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்ட்டு பிளான் பண்றான். அப்பதான் மைக்கேல் இத்தனை நாளா கனவு ப்ராஜெக்டா நினைச்சுக்கிட்டு இருந்த யூனியன் டெபாசிட்டரியில கொள்ளடிக்கலான்ட்டு முடிவு பண்றான். லெஸ்டர், மைக்கேல், பிராங்க்லின், ட்ரெவர் இவங்க 4 பேரும் சேர்ந்து கொள்ளை எப்படி நடத்தணும், கொள்ளடிச்ச பொருளை எங்க சேஃபா வைக்கணும் அப்படின்றத பத்தி டீப்பா பிளான் பண்ணிட்டு இந்த கொள்ளை சம்பவத்துல 4 பேருமே இறங்குறாங்க. மைக்கேலும் ட்ரெவரும் யூனியன் டெபாசிட்டரியில பொருளை மாத்தும் போது பாதுகாப்பு நிக்கிற குரூப் 6 ஆட்களை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்கள மாதிரியே உள்ள நுழையிறாங்க. அங்க தங்கத்துல எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க இருந்து கிளம்ப லெஸ்டரும் பிராங்க்லினும் வேலை கச்சிதம் முடியதுக்காக டிராபிக் சிக்னலை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டு இருந்தாங்க. போட்ட பிளான் படி இவங்க திருநது தங்கம் தான். தங்கம்லாம் உருக்கி சரியானபடி கை மாத்தினதுக்கு அப்புறம் தான் காசு கிடைக்கும். அது வரைக்கும் யாரும் எந்த ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்காதீங்க, கொஞ்ச நாள் எல்லாத்தையும் ஆற போடுங்க அப்படின்னு லெஸ்டர் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருந்தான். ஆனா இவங்க எந்த பிரச்சனையும் போக வேணான்னு இவங்க இருந்தாலும் அவன் விட்டு போன பிரச்சனை அவங்கள தேடி வந்துச்சு. டெவின் வெஸ்டன் பிராங்க்லினை பார்க்க வந்திருந்தான். மைக்கேல் நான் கொல்ல நினைச்சேன், ஆனா என்னால கொல்ல முடியல, கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு பிராங்க்லின் கிட்ட சொல்லியிருந்தான். ஒன்னு மைக்கேலை கொல்லணும், இல்ல ட்ரெவரை கொல்லணும், இல்ல அப்படின்னா நீயே செத்துரு அப்படின்னு அவனுக்கு கெடு கொடுத்திருந்தான். பிராங்க்லினுக்கு இவனை பத்தி நல்லா தெரியும். இவன் ஒரு பணக்காரன், எப்படி வேணா செய்வான் அப்படின்றது பிராங்க்லினுக்கு தெரியும். ஆனா பிராங்க்லின் எடுக்கப்பட முடிவு தான் இந்த கதைக்கும் சரியான முடிவு. பிராங்க்லின் ட்ரெவரை கொள்வானா, இல்ல மைக்கேலை கொள்வானா, இல்ல டெட் வைஸ்ன்ற முடிவை எடுப்பானா அப்படின்றது பிராங்க்லினோட வாழ்க்கையை மட்டும் இல்ல, இந்த கேமோட முடிவையும் தீர்மானிக்கும். பிராங்க்லின் எந்த முடிவை எடுத்தான் அப்படின்றத தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த பாகத்துல தொடருங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து GTA கதை பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஏன் பாதியாக முட்டிங்க அப்படின்னா இதுவே இவ்வளோ லென்த் ஆகி போச்சு, 30 நிமிஷம் கிட்ட வந்துருச்சு. இன்னும் என்னையும் சொன்னாலும் 40 நிமிஷம் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து இதை கட் பண்ணி தனி வீடியோவை போடலாம்
பார்ட் 2 போடாமல் இன்னிங் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ வச்சிருக்கேன். ஸோ வந்து அந்த அடுத்த வீடியோவாக வந்து இது எண்டிங் பார்த்துடலாம். GTA 5 எண்டிங்ஸ் வீடியோ பார்த்துடலாம். ஓகேவா? அது முடிச்சு HD நியூஸ் பார்ப்போம். GTA 5 யாரெல்லாம் பிடிக்குமோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து கேம் ஸ்டோரிஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வந்து கேம் ஸ்டோரிஸ் பண்ணலாம். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் எது, எந்த கேமோட கதை சொல்ல நினைக்கிறதா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் அந்த கேமோட கதை வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா? ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.